வணக்கம் உறவுகளே. ஜாம்பேட்ட இன்பம் பெருகை வையன்ற மாதிரி இல்லை தாங்கி அனுபவத்தை தானே பகிர்ந்து கொள்கிறேன் நான். அப்போ எனக்கு இன்றைக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. சும்மா வெயிலுக்கையும் கிடைச்சது. இந்த விருதுதான் சில இடங்களில் எல்லாருமே இப்போ பார்த்தா மைண்ட் முழுக்க பிஸ்னஸ் மைண்டும், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி செய்யலாம், எப்படி என்று தான் காசுக்காண்டி ஓடி திரிகிற உலகம். ஆனால் அந்த காசை சேமிச்சா பரவாயில்ல, அதையும் பிறகு கொண்டு விரயமாக்குற சமூகம் கலாச்சாரம் தான் இந்த கலாச்சாரம். இப்போ ஓகே, நான் இந்த நேற்று ஒரு பயணம் போனதுக்கு அந்த பயணத்தை நிறைவு செய்துட்டு அதாலே அந்த ஒரு இடத்துக்கு போனேன். இரவில் காவில ரெண்டெல்லாம் போடுறாங்க என்று போனேன். போய் ஒரு மாதிரி வெயில், சும்மா வெயில், ஒரு மாதிரி அந்த பொருளுக்குரிய இடத்தை அடைஞ்சிட்டேன். அங்கே போய் கேட்டேன், எங்கே இரவில் எல்லாமே இருந்தது காட்டுங்கண்டா. அப்போ அவங்க கேட்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சது 4-5 நாள் இது போட்டு முடிஞ்சதுன்னாங்க. நான் சொன்னேன், இப்படித்தான் எல்லா பொருள்கள் எல்லா கடைக்காரர் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் என்று சொல்ல அவங்களுக்கு. அப்போ என்ன ஒரு மாதிரி யோசிச்சுட்டாங்களோ இல்லையா, சொன்னாங்க சரி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமென்னு நான் அந்த பொருளை சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் சொன்னாங்க கொண்டே மேலே இருக்குது ஒரு பொருள் இருக்குது கொண்டே காட்டுங்கண்டு. அந்த பொருளை பார்த்தா 70,000 போட்டு கரவில 35 ஓகே. ஆனால் அதில் பார்த்தீங்களேண்டா அதுக்குரிய பொருளுக்கான புரண்டி 6 மாதம். அதே பொருளை புதுசாக எடுத்தால் 50,000. அதே பொருளை புதுசாக இருக்கான் 50,000. இல்லை அளவு பிரமாணம் இல்லை உண்டு 50,000. அது 2 வருஷம் உரண்டி. இது 35,000 15,000 தான் குறைவண்டு பார்த்தா. என்ன போடுறதான் 70 35. ஆனால் அதே பொருள் 50 சரிதானே, விலை 50. ஆனால் அங்கே போட்டது 70 சரியா. அப்போ ஓகே, நான் 6 மாதம் வரண்டி என்றோடனே பார்த்தேன் அது தேவையில்லாத வேலை. மற்றது அந்த பொருளும் கொஞ்சம் ஷோவில் வச்சதுகளாக தானே இருக்கும். அப்போ வந்துட்டு வாங்காமலே வந்துட்டேன். ஏண்டா 2 வருஷம் வரண்டி உள்ள பொருளை ஃபுல் காசு கொடுக்கலாம். அதுவும் இப்போ 50 போட்டு 25 போட்டால் பரவாயில்ல, 70 போட்டு 35. இது ஒரு உதாரணம். ஏண்டா இதால் என்ன இப்போத்துக்கு கலாச்சாரம் பிழைச்சி போச்சுன்னா ஆன்லைன் கலாச்சாரம். இப்போ ஆன்லைனில் பொருளை பார்க்குறது, அந்த பொருள் சில வேளை கடையில் விலை குறைவாக இருக்கும், கடையில் செலெக்ஷன் இருக்கும். ஆனால் எங்களுடைய ஆக்களுக்கு இப்போ வெளிக்கிட பெஞ்சு மற்ற ஆன்லைனில் சும்மா ஷோவுக்கு காட்டினோன்னு படாரண்டு ஈர்க்கிறது. இப்போ எனக்கு கூட அது நடந்தது. ஆனால் பகுதி என்னட்ட ஒரு பொருள் கூட ஒருத்தர் வாங்க இல்லை. நான் அந்த எல்லா பொருட்களையும் காட்சிப்படுத்தின இடத்துல ஓஹோ ஆகோண்டு ரிங்கோ என்ன, கண்டி என்ன, வவுனியா என்ன, யாழ்ப்பாணம் என்ன, இப்படியே என்ன போட்டு கொஞ்ச நாள் ஒரே ஃபோன் கால்களும் ஒரே டோச்சரும். ஆனால் ஒரு பொருள் கூட ஒருத்தர் வாங்கலை. எல்லாம் கேட்டாங்களே தவிர வாரமண்டாங்க. அண்மையில் உள்ள வடமராட்சி ஆக்களை வாங்குறமண்டாங்க விரையில். இது எனக்கு நடந்தக்காண்டி நான் சொல்ல வரையில்லை. ஆனால் சொல்லுறது என்னென்னா அந்த ஆன்லைன் கலாச்சாரம் மாதிரி இப்போ இப்படித்தான் எல்லாமே அந்த ஷோவுக்கு மாதிரி காசு. அதே மாதிரி எங்களுடைய ஆக்கள் அங்கே மெலிவு இங்கே மெலிவுன்றோன்னு உளுந்து கட்டி போகிறது. அதில் ஒரு கீல்ஸ் பகுடி கூட அதில் இருந்தது. ஒரு எஃபியில் பார்த்தேன் கீல்ஸ் பகுடி. ஒரு ஆள் 2 தடவை கீல்ஸுக்கு போனால் சரியான செனப்பட்டமாக திரும்பி வந்ததான். 3ஆம் தடவை அவர் கொள்வன செய்த பொருள் 2 பொருள், அதுவுமே ஏதோ அந்த பொருள் காட்டுறாங்க, நீங்கள் பார்த்தும் இருப்பீங்க. அப்போ என்ன சொல்கிறேன்டா, உண்மையாக அந்த காசுக்காண்டி நாங்கள் பல வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இந்த மாயைகளுக்கு அகப்படக்கூடாது. இப்போ நான் எந்த பொருளும் மாயைக்கையே நான் சொல்ல இல்லை. என்னட்ட இவ்வளவும் இருக்குது, யாராவது வாங்கொண்டு தான் சொன்னேன். அது கரை விலை அப்படி விலை ரெண்டுலாம் நான் சொல்லி பிஸ்னஸ் செய்ய இல்லை. அதோடு நான் பல பேருக்கு உண்மை சொல்லித்தான் நான் பிஸ்னஸ் செய்கிறது. நான் இந்த அளவுக்கு வாங்கினேன், இந்த அளவு வைக்கிறேன், விரும்பினா வாங்குங்க வேண்டும். வியாபாரத்தில் உண்மைத்தன்மை இருக்கணும். காரணம், நீங்கள் 6ஆம் ஆண்டில் சமய புத்தகத்தில் இருக்குன்னா முருகனும் கிருஷ்ணனும் 2 பேர் வியாபாரம் செய்தாங்க. 2 பேரும் தேங்காய் வியாபாரமும் பழ வியாபாரமும். அப்போ அதில் ஒரு பேர் முருகன்கிட்ட பழங்கள் கேட்க அவன் சொல்கிறான் பழங்கள் சரியில்லை அது என்று சொல்லிட்டான். தேங்காய் வித்த கிருஷ்ணன் ஒரு முட்டைக்காயை கொடுத்து அனுப்பிட்டார். அப்போ இவன் சொல்கிறான், முருகனே இப்படி முட்டைக்காய் நல்லன்னு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்னா தான் பிழைக்கலாம்ன்ட்டு சொல்கிறான். ஆனால் அந்த வாடிக்கையாளர் என்ன செய்தார், உண்மை சொன்ன முருகனுக்கு தான் பிறகு வேலை வாய்ப்பும் கொடுத்து உண்மை சொன்னதாலே அவனுக்கு லாபமும் கிடைக்கும்.
அவர் பொய் சொன்னதால் அவருக்கு நட்டமும் வேலை வாய்ப்பும் இல்லை. அப்படி அந்த 6ஆம் ஆண்டு சைவ சமயத்தில் கதை இருக்குது. அதால் உண்மையாக பேசி உண்மையாக வர்ற வருமானம் தான் நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன். எப்படியோ எல்லாம் கணக்கை போயிட்டு தானே நான் உண்மையாக தான் சம்பாதிச்சேன். நானாக கணக்கை இழந்துட்டு இருக்கிறேன். ஓகே, இது சின்ன ஒரு அனுபவ பயிர்வு. அதை போலியை நாங்கள் இதையும் அப்படி இப்படி என்று அந்த மாயைக்கு விழாமல் இருந்துட்டோமேண்டா எங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் எங்கேயோ வாங்குகிறோம், எங்கே மெலிவாக பார்த்து வாங்குகிறோம். அது இல்லாமல் ஓகே, சும்மா அந்த இப்படியான ஒரு மாயைக்குள்ளே அகப்படாயுங்க என்று தான் சொல்ல வரேன். மற்றும்படி எனக்கு ஒருத்தரோடும் ஒரு வித இதுவும் இல்லை. நேற்று அது மாத்திரமில்லை, இன்னொன்று சொல்லணும். நீங்கள் டவுனை நீங்கள் யாழ்ப்பாணமே எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. சரியா, பஸ்ஸுக்கு போவோம், இறங்குவோம், ஏறுவோம். நேற்று தான் அந்த சந்தியல் எல்லாம் பார்த்தேன், சுற்றி சந்தியல் பார்த்தேன். பகடினா எனக்கு டவுனுக்கு வரப்புற பாதை தெரியாமல் போயிட்டுது. பிறகு பார்த்தா ஓகே, பாதை தெரிஞ்ச பாதை தான், அந்த மயக்கத்தில் தெரியாமல் போயிட்டுது. ஒருக்கா நினச்சிருக்கிறேன் இப்படியே மோட்டர் பைக் லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஒருக்கா அந்த யாழ்ப்பாண டவுன் இருக்கா சுற்றி பார்க்கணும். என்னென்னா இடம் தெரியாமல் இருக்கு. சரியா, அதால் நாங்கள் அப்படி இப்படி ஆமண்டு அந்த அதுகளுக்கெல்லாம் போகாமல் நான் சென்சவண்ணி தான் கதைக்கிறேன். என்னென்னா நல்லதுக்கு காலம் இல்லை தானே. சில விட நல்லது சொல்ல போய் எங்களுக்கு சொல்லுவாங்க, நல்ல காலம் இல்லைன்றதால இது ஒரு சின்ன அனுபவ பயிர்வு இல்லை. அதான் அங்கே உயிருள்ளவரை ஏதாவது உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். அப்படியான பதிவுகள் வந்து கொண்டிருக்கும். வணக்கம், நன்றி.